எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் டிவிகே கட்சி வந்து 118 இடம் கிடைக்காம முதலமைச்சர் ஆக முடியாமல் நம்ம விஜய் அண்ணன் திணறிட்டு இருக்காப்புல. ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். எப்படி அப்படின்னா, நான் தனி பெரும்பான்மையிலே அவர் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு உண்டு. எப்படி அப்படி கேட்டிங்கன்னா, தென் மாவட்டத்துலேருந்து சென்னையெல்லாம் போய் தங்கியிருந்தவங்க ஓட்டு போட வர முடியாமல், பஸ் இல்லாமல் நிறைய பேர் ஓட்டு போட முடியாமல் போச்சு. ஆனால் எப்படி ஒரு 13 இடம் 14 இடத்துல 2000 ஓட்டு 600 ஓட்டு 800 ஓட்டு வித்தியாசத்தில் மற்ற கட்சி ஜெயிச்சு டிவிக்கு தோத்துச்சு. ஆனால் பஸ்ஸு கரெக்டாக கிடச்சிருந்து எல்லோரும் ஓட்டு போட்டிருந்தா அவர் ஈஸியாக இப்போ முதலமைச்சர் ஆகிருப்பார். பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். என்னடா நீலாம் அரசியலில் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற தற்கூரியா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அரசியலில் அண்ணாமலை எப்படி அப்படின்னா, அவர் பண்பு, அரசியல் பேச்சு ப்ளஸ் அவர் படிச்சிருக்க படிப்பு அதுவும் பிடிக்கும். அவர் அரசியலில் என்னென்ன நல்லா பேசுகிற எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து சீமானை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா இயற்கை நம்ம அரசியலை கடந்து இயற்கை பேசி இயற்கையை நமக்கு மனசுக்குள்ளே பதிய வச்ச மனுஷன் சீமான். அதனால் எனக்கு சீமானை ரொம்ப பிடிக்கும். அதனால் நீ தற்கொலையான்னு கேட்டுறாதிய. என்னடா அங்கிட்டு இல்லாமல் 3 பக்கம் ஒரு குத்துறிய அப்படின்னு நினைக்காதிய. விஜய் அண்ணனை வந்து எனக்கு எப்படின்னா, ஒரு நடிகராக ரொம்ப பிடிக்கும். அரசியல்வாதியாக இன்னும் 5 வருஷம் முதலமைச்சர் ஆண்டு அவர் நல்லது பண்ணால் கண்டிப்பாக பிடிக்காமல் போகாது. நல்லது பண்ணால் பிடிக்க தான் செய்யும். அதை ஆட்சி அமைக்கிற பொறுத்து தான். அதனால்